ஒரே சிவலிங்கத்தில் 18 சித்தர்கள் திருமேனி உருவம். அகத்தியர் இந்த பக்கம், கரூரார் மேலே கமலமுனி அவர்கள், புலஸ்தியர், கோரக்கர் இந்த பக்கம், காலங்கிநாதர், திருமூலர், சட்டமுனி, மச்சமுனி, தேரையர், கொங்கணர், போகர், அழுகண்ணர், இடைக்காடர், ராமதேவர், புலிப்பாணி, குதம்பையார், நல்லோர் நினைத்த நலம்பெருக. நல்லோர் நினைத்த இந்த மாதிரி அமைப்பு வேறு எங்கன்னா இருக்கான்னு தெரியல, இருக்கலாம். சென்னைக்கு அருகே செங்கல்பட்டு மாவட்டம், செங்கல்பட்டு மாமண்டூர் வழியாக பட்டாளங்கூட்டு வழியாக யூசூர் கிராமம், அதுக்கு பக்கத்தில் நீலமங்கலன்ற ஊரில், யூசூர்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த குட்டியாக ஒரு மலை இருக்குது, கைலாச மலைன்னு. இங்கே மேலே ஒரு சிவன் கோயிலுக்கு இந்த பாதை போகுது, அங்கே வாழை அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து இப்போ நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து இங்கே பிரதிஷ்டை. பிடிக்கணுமா? சரி சரி, போதும் அது போதும். ஒரே சிவலிங்கத்தில் 18 சித்தர்கள் பிரதிஷ்டை, சிறப்பு பூஜை, அழைப்பு. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, அனைவரும் வருக, சித்தர்கள் அருள் பெறுக. நன்றி, மகிழ்ச்சி. சென்னை செங்கல்பட்டு மாமண்டூர் பட்டாளங்கூற்றோடு வழியாக யூசூர் கிராமம் நீலமங்கலத்தில் அமைந்துள்ளது இந்த அற்புதமான கோயில். அனைவரும் வருக வருக. யூசூர் நெஞ்சாலத்துறை. இந்த யூசூரில் உள்ள நேராக போனால் நீலாமங்கலம் 3 கிலோமீட்டர் இங்கேருந்து நீலாமங்கலம். யூசூரிலிருந்து நீலமங்கலம் வெறும் 3 கிலோமீட்டர் தான். வழி கவனித்து விசாரித்து வரவும். நல்வரவு, நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நீலாமங்கலம், நீலமங்கலம், நீலமங்கலம், நீலமங்கலம். இந்த இடத்துல தான் வந்து சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க. அங்கே இருக்க சிவலிங்கத்தை இங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க. நம்ம பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு 5 ஆள் பள்ளத்தில் இருக்கும். இதெல்லாம் உயரம் பண்ணியிருக்காங்க. அபிஷேக தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு இங்கே வழியெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நந்தி வரப்போகிறார். வணக்கம். சாப்பிட்டாச்சா? மணி ஆயிடுச்சு. சரி. இந்த 18 சித்தர்களும் ஒரே சிவலிங்கத்தில் அமையப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகிற அந்த ஆவுடை இங்கே இருக்குது. செய்யப்படுற இடம் அங்கே ஆவுடை. கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த ஆவுடை. கருங்கல்லையே இவ்வளோ பெருசு செஞ்சுருக்காங்க. நந்தியம் பெருமான் ரொம்ப அழகாக இருக்கார். வேலு அதுவுமே அச்சு வந்துருக்கான் பாருங்க. சூளம் வேலுலாம் சூப்பராக பண்ணியிருக்கான். அப்படியா? அற்புதமாக இருக்கும். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனி
ஓம் 18 சித்தர்கள் திருவடி போற்றி எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி போற்றி எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி போற்றி ஓம் எண்ணிலா கோடி சித்தர்கள் வெற்றி நல்லோர் நினைத்த நலம் பெறுக. இந்த காணொலியை பார்க்கும் அன்பர்கள் அனைவருக்கும் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி சொல்லணும். எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது. இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே. ஆ ஊ இ ஓ ஏ இம் 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 ஆ ஊ இ ஓ ஏ இம். இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நல்லோ நினைத்த நபர்கள் சாமிகள் அந்த இடத்துல பிரதிஷ்டை ஆக போகிறாங்க. ஐயா சித்தரடியார் பூபாலன் அவர்கள் இந்த ஊர் சார்ந்தவர். ஆனால் இப்போதைக்கு சென்னை செங்குன்றம் பாடியநல்லூரில் காயத்ரி பீடன்ற இடத்துல சித்தருடைய சதாசிவ பிரம்மந்தருடைய திருக்கோயில் அமைச்சு அருள் வராரு. ஐயா உங்கள் பேர் என்ன? கன்னியப்பன். இந்த ஊர் தானே? இது இந்த ஊர் சார்ந்தவர் ஐயா சித்தருடைய தொண்டர். நல்லோர் நினைத்த நலம் பெறுக. அங்கே ஒருத்தர் பெயிண்டிங் வேலை செஞ்சுருக்காங்க. இன்னும் நிறைய அன்பர்கள் மலை மேலே வேலை செஞ்சிட்ருக்காங்க. பார்ப்போம். இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்டாயில் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட நிலா கோடி சித்தர்கள் வேண்டுகிறோம். இனியெல்லாம் நன்மையே நலம் நன்மையே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. சாமிகள் பிரதிஷ்டை ஆகிறதுக்காக சிறப்பு வாசனாதி திரவியங்களை கொண்டு நம்ம சாமிகளுக்கு அபிஷேகம் பண்ணுறோம். வெட்டிவேறு, மஞ்சள். ஓம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி சரணம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி சரணம். ஓம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி சரணம் எண்ணிலா கோடி சித்தர்கள் சரணம். 18 சித்தர்கள் திருவடி சரணம் 18 சித்தர்கள் திருவடி சரணம் 18 சித்தர்கள் திருவடி சரணம். ஓம் 18 சித்தர்கள் திருவடி சரணம். ஓம் 18 சித்தர்கள் திருவடி சரணம். ஓம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி சரணம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி சரணம். ஓம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி சரணம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி சரணம். ஓம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி சரணம். ஓம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி சரணம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி சரணம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி சரணம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மையே. போதும் போதும். நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த பெறுக நல்லோர் நினைத்த பெறுக. ஆ ஊ இ ஓ ஏ இம். ஓம் 18 சித்தர்கள் திருவடி சரணம். 250 அரிய வகை மூலிகை பொடி கொண்டு உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். இங்கு வருகை தரக்கூடிய வருங்கால பக்தர்கள், ஏற்கனவே வருகை தந்த பக்தர்கள், தொண்டு செய்த அன்புள்ளங்கள், நன்கொடை வழங்கியவர்கள், உடல் உழைப்பு வழங்கியவர்கள், ஆலோசனை வழங்குவர். இந்த காணொலியை பார்த்து மகிழ்ந்து இருக்கிற இடத்துலேருந்தே வேண்டிக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்காகவும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் ஏற்பட எண்ணிலா கோடி சித்தர்களால் வேண்டுகிறோம். நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக. தீப்பெட்டி இதோ இதில் இருக்குது. இது இருக்குது. அது அங்கே இருக்கட்டும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுத்துங்க, நீங்கள் பொறுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காற்றடிக்குது இல்லை, பொறுத்து காற்றுன்னு கூட பொறுத்துங்க. இந்த மேலே மட்டும் பொறுத்துனா போதும். அதெல்லாம் வைக்கவே கூடாது. இது காற்று ஒரு இது வரும்போது மட்டும்தான். அருட்பெருஞ்சோதி அவ்வளோதான் பிடிச்சிக்கிச்சு. குட்டியுண்டு நெருப்பு பிடிச்சா போதும். கற்பூரம், நெய் எதுவுமே தேவையில்லை. இந்த இடத்துல பிடிச்சிக்கிச்சு. நல்லோர் நினைத்த நம்பருக்கு பாருங்கள், புகை அருமையாக கம்மன்னு வருது. 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த பிறகு எண்ணிலா கூடி சித்துக்கள் தேசம் எல்லாம் நன்மை. உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். இங்கே வருகை தரக்கூடிய அனைத்து பக்தர்களும் நல்லா இருக்கணும். உடல் உழைப்பு தெரிந்தவர்கள், ஆலோசனை வழங்க, நன்கொடை வழங்கியவர்கள், இந்த காணொலியை பார்த்து வீட்டிலிருந்தே வேண்டிக் கொள்வர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகளை வேண்டுகிறோம் உடனடியாக நிறைவேறி
இந்த இடத்துல எல்லாருக்காகவும் நல்லது நடக்கணும் நம்ம வேண்டிக்கிறோம். இனி எல்லாம் நன்மை, எல்லாம் நன்மை, நன்றி நன்றி மகிழ்ச்சி. நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த பெருக. இனி எல்லாம் நன்மை, எல்லாம் நன்மையே. நன்றி நன்றி நன்றி. நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த பிறகு காலையில் சொல்லி வேண்டிட்டு வந்தது. நீங்கள் நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த பிறகு எளிய முறையில் ஒரு தொடக்க பூஜை. நாளைக்கு வந்து சாமி அங்கே இருப்பார். அது எங்கன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. இது கையில் இருக்குது. நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த பிறகு சாமி இங்கே வந்து எழுந்தருளும் இடம். இங்கே சிக்கன பிடித்தேன் இனி எழுந்தருளுது எங்கனம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பாடியிருக்காங்க. இறைவனை சிக்கன பிடித்தார்கள் அப்படின்னா அந்த இடம் இந்த இடம். இது கிழக்கா? இது வந்து மேற்கே இருக்கும். இப்போ மணி 4 ஆக போகுது. இந்த பக்கம் கைலாச மலை, இது வந்து மேற்கு சூரியன் இருக்கார். இந்த பக்கம் கிழக்கு நந்தி அமைக்க போகிறாங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் இந்த இடத்துல தான் அங்கே இருக்க சாமி வந்து இங்கே எழுந்தருள போகிறாங்க. 18 சித்திரங்களும் எழுந்தருள போகிறாங்க. மக்கள் வந்து இங்கே நின்று தரிசனம் பண்ணலாம், மேலே வரலாம். நாளைக்கு வந்து எல்லோரும் இந்த இடத்துல சாமியுடைய எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. காலையில் எத்தனை மணிங்கய்யா? 9:10. நாளைக்கு காலையில் 9. வேலைக்கிழமை 9:10. சாமி பிரதிஷ்டை பண்ணும்போது நாளைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு. அப்படியா? சரி சரி. வேலைக்கிழமை காலையில் 9:10 இங்கே நிலைநிறுத்துறீங்க. ஆமாம். நாளைக்கு மத்தியானம் என்ன பண்ணுறீங்க? சாமி நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மேலே சாமி வந்து பிரதிஷ்டை பண்ணிவிடும். கொண்டு வந்து வச்சுறீங்க. ஆமாம். 9லேருந்து 10:30 சாமி கூட அதான் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அந்த தீர்த்த அபிஷேகம் பண்ணி பூஜை ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்து கொண்டு வந்து வச்சுருவோம். சரி. ஆக நீங்கள் நாளைக்கு மத்தியானமும் வரலாம், இல்லைன்னா வேலைக்கிழமை காலையில் 9லேருந்து 10 மணிக்குள்ளே வாங்க, வந்து கலந்துக்கலாம். சிறப்பு. அருட்பெருஞ்சோதி வடவணி சித்தருடைய அருள் பெற்ற விபூதி பிரசாதம் மற்றும் எலுமிச்சம்பழம் எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவிடை சொன்னோம். நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நலம் பெருக. 250 மூலிகைப்படி சாமிகள் எழுந்தருளக்கூடிய இந்த இடத்துல உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். அருட்பெருஞ்சோதி பிடிச்சி அவ்வளோதான், போதும். குட்டி நெருப்பிடிச்சது, கற்பூரம், நெய் எதுவுமே தேவையில்லை. இதான் இந்த 250 மூலிகைப்பொடியுடைய சிறப்பு வழிமுறை. எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது. எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உள்ளது. ஓம் விஸ்வாமித்திர திருடசனம், சப்தரிஷிகள் திருடசனம், மண்ணுண்ட மகான் மல்லேசாமி திருடசனம், காவாங்கரை கண்ணப்பசாமி திருடசனம், கல்லுக்கட்டிய திருடசனம், கார்னோடை நானாச்சிய திருடசனம், ரோமரிஷி திருடசனம், ஸ்ரீ காயத்ரி பீடம் ஞானசித்தர், சதாசிவ பிரம்மேந்திர திருசனம், சதாசிவ பிரம்மேந்திர திருசனம், சதாசிவ பிரம்மேந்திர திருசனம், குருசாமி சித்தர் திருசனம், பூச்சி சாமிகள் திருசனம், அண்ணாமலை சாமி திருசனம், வெள்ளிங்கிரி சித்தர் திருசனம், கொல்லிமலை சித்தர்கள் திருசனம், நிலாக்குடி சித்தர்கள் திருசனம். எல்லாம் நன்மை மகிழ்ச்சி. நல்லோர் நினைத்த நலம் பெருக. பாட்டி சித்தர் திருசனம், மாயம்மா சித்தர் திருசனம், அப்பா பைத்தியம் சாமி திருசனம், கோடி சாமி திருசனம், அழுக்கு சாமி திருசனம், ஸ்ரீ சாய்பாபா திருசனம், ராகவேந்திர திருசனம், மானே குந்தி நவபிருந்தான சித்தர்கள் திருசனம், சென்னை சித்தர்கள் திருசனம், ஈரோடு பள்ளிப்பாளையம் நவபிருந்தான சித்தர் திருசனம், வெள்ளிங்கிரி சித்தர் திருசனம், கைலாசநாதர் திருசனம், நிலாக்குடி சித்தர்கள் திருசனம். எல்லாம் நன்மை. நன்றி. வருங்காலத்தில் இந்த இடம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். மலைப்பகுதி, இயற்கை எழில் சூழ்ந்த இடம். நல்லோர் நினைத்த இதுக்கான முயற்சிகள் எடுக்கிறவங்க ஐயா பூபாலன் ஐயா, சென்னை பாடியநல்லூரில் காயத்ரி பீடம் என்ற அமைப்பை திருக்கோயில் நடத்தி வர்றாரு. அவருடைய அலைபேசி எண் கொடுத்துருக்கேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, மகிழ்ச்சி. வந்து சுவாமியுடைய திருக்கோயில் வந்து அங்கே அமையும். அதுக்கு நேராக இந்த இடத்துல இந்த சூலம் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அருமையாக இந்த உடுக்கையோட நாகத்தோட இந்த கருங்கல்லையே வந்து சூலம் அமைச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான வேலைப்பாடு. எந்த ஊரில் செஞ்சீங்க? சங்கராபுரம். அது எங்கே இருக்குது? இதுக்கு போகிற ரூட்டு காஞ்சிபுரம் ஆமாம். மோசூரம் டு காஞ்சிபுரம் போகிற ரூட். இந்த மூசூரா ஏதோ சொல்லுவாங்க. அங்கேயா? அங்கே இல்லை சங்கராபுரம்னு ஊர் பேரே சங்கராபுரம். அங்கே வந்து சிற்ப ஒர்க்கு அதிகம். ஆரம்ப காலத்தில். ஆமாம். இல்லை, அங்கே கேள்விப்பட்டிருக்கேன். பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் ஃபேமஸ். இந்த சைடில் இப்போ போனால் என்னது இப்போது
இதை தாண்டறதுக்கு முன்னையே லெஃப்டில் போக வேண்டியது இருக்கும். சரியான டீட்டெயிலோட எடுத்து கைலாசநாதர் திருக்கோயில் மலை மேலே படி அமைக்கிற வழிமுறைகள் இங்கே வந்து ஆரம்பமாயிட்டிருக்கு. படி அமைக்கும் பணிகள் யூனிஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தெரியல அடையாளம். சித்தர் அடியார் மனுஷன் போட்ட பிச்சை. ஆமாம், அடர்ந்த காடு, நல்ல அருமையான இடம். நம்ம ஐயா நண்பர்கள்லாம் பணி செய்கிறாங்க, படிக்கட்டு அமைக்கிறாங்க. அவர் எந்த பொங்கல் இருக்கிறாரு, இந்த பொங்கல் தான் இருக்கிறார் ராஜேந்திர. அவர் எங்கே இருக்கிறார் நான் கண்டுபிடிச்சிடறேன் அவரை. எடுத்தாப்பா உடனேண்ணா இன்னும் 4 பாண்டு எடுத்தாப்பா. ஒரு 4 பாண்டு வாங்க, மையம் கிட்டுக்கலாம். டீ இப்போ தான் போகிறாங்க, டீ ஏற்றுற ஏனுங்க வச்சுக்கிறாங்க. ஏமா டீ ஜெக் ஏற்ற வச்சு வாங்க. மேலே வரலையா? மாலை போட்டு அப்போ கூட நீங்க போட்டுக்கலாம். நீங்க போடணும் வேலை போடணும், வேலையை செய்ய மாட்டேன். ஆமாம், தலைவியாச்சா என்ன இது உள்ள ஃபுல்லாக பட்டு உள்ள பட்டுச்சியா? கிளம்புது கிளம்புது கிளம்புது, வேலு கிளம்புது, சோளம் கிளம்புது, வேலு கிளம்புது, சோளம் கிளம்புது. ஒரு ராத்திரி ஃபுல்லாக நானும் வேலை கொண்டாந்து கழட்டி வச்சுட்டு உள்ள பெரிய போனா போய்ப்பா வாயன் காட்டுறான். 10 பேர் படுக்கலாம் உள்ள இருக்கிற போனையில். ஆனால் வெளியே வர்ற திரும்பி படுக்க முடியாது. இது உள்ள இல்லையா? ஆமாம், உள்ள 200 பேர் படுக்கிற மாதிரி ஒரு இடம் திருப்பூர்கிட்ட ஒரு மலை. வந்து இடர்குன்றம் அந்த இடத்து பேர். இதுங்க என்ன ஊருங்க? இடர்குன்றம். இடர்குன்றம் இடைக்காடருடைய இடைக்காடர் சித்தர் இதில் இருக்காரு. அவர் ஜீவசமாதின்னு அங்கே ஒரு ஐதீகம். அவர் திருவண்ணாமலை தான் ஜீவசமாதி. இங்கே வந்து ஒரு பெருமாள் லட்சுமி நரசிம்மர் இது மாதிரி மலையில் சின்ன புகையில் லட்சுமி நரசிம்மர் வச்சு இந்த சாமிக்கு என்ன பேர் வைக்கலான்னு ஐயங்காரங்களே தெரியாமல் கும்பிடும்போது அந்த சாமி சொன்னாராம், இது வந்து இடைக்காடர் இங்கே தான் ஜபம் பண்ணார், அவர் என்கிட்ட தான் முக்தி அடைஞ்சார், அவரையும் வச்சு கும்பிடுன்னு சொல்லி அதே மாதிரி. ஆமாம், இடைக்காடருக்கு நாமம் போட்டு லட்சுமி நரசிம்மர் பக்கத்தில் வச்சு சுயம்பு சித்தர்னு கொண்டாடுறாங்க. அதனால தான் அந்த ஊருக்கு பேர் இடர்குன்றம், இடைக்காடர் குன்றம். இருக்குது இருக்குது இருக்குது. அது இங்கே வந்து 200 பேர் கவனம் பண்ணுற ஒரு குகை இருக்குது. அதை இப்போ இந்த மலை வெடி வச்சு இடிச்சிட்டாங்க. இந்த எலக்ட்ரி கம்பெனிக்காரன் போய் இடிச்சு இப்போ அதை கோயில் வச்சா. ஆமாம், அதுக்கு வந்து அந்த இவங்க கேஸ்லாம் போட்டு போயிட்டு இருக்கு. ஆக மொத்தம் குகை காலி. அது வந்து கணக்கு தெரியாதெல்லாம் எவ்வளோ உடச்சிட்டாங்க. அருள்மிகு நீலகண்ட கைலாசநாதர் மலைக்கோயில், நீலமங்கலம் கிராமம். இங்கே தான் வந்து கைலாசநாதர் கோயில் இருக்குது. அது கீழே தான் நம்ம 18 சித்தர்கள் ஒரே சிவலிங்கத்தில் அமைக்கிறோம். நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்ல இன்னும் சொல்ல மாத மாத கோயில். அது மாத மாத கோயில் உத்தண்டி அந்த ஊர் பேர். இங்கே வச்சிருக்காங்க உத்தண்டி காளேஸ்வரர் இங்கே வச்சிருக்காங்க. பாரத மாத கோயில் நம்ம நீலமங்கலத்து ஏரிங்க. அது ஏரி, அது இது ஏரி. அதுக்கு வழி எப்படி உத்தண்டி இப்போ நீலமங்கலத்துல தான் போகணும். ஆமாம், நீலமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்களா? ஆமாம், அப்படியே போனீங்கன்னா அது 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் கூட கிடையாது, ஒரு அதான் ஒரு 1/2 கிலோமீட்டர். அதாவது நீலமங்கலத்தில் தான் சேர்ந்தது. நீலமங்கலம் தான் 8 போகிறோம். சாயங்காலம் 3 மணிக்கு போகிறோம் அவர் பார்க்க. சரி, அந்த சாமியாரை கூப்பிட்டு போய். சரி சரி, அவரை 3 மணிக்கு அழைப்பு கொடுக்க போகிறோம். சரி சரி, ஏன்னா வேலைக்கிழமை அவர் ஊரில் சேர்ந்தவர் ஆகிட்டாரு. சரி சரி, அவர் சொந்த ஊர் வந்து நெல்வாப்பாளையம், பெரியபாளையம் பக்கத்தில் நெல்வாப்பாளையம். அந்த ஆத்தங்க மேடு ஏறி ஒரு மண் ரோடு இருக்கும். அந்த ஊர் அவர் ஊர். இங்கே வந்து அவர் இடம் வாங்கி 3 ஏக்கர் அவர் கோலை கட்டார். அவர் கூட நம்ம பணி புரிந்து கொஞ்ச நாள் அவர் கூட பணி புரிந்து எல்லாம் சேவையும் செய்து அவருக்கும் நமக்கு நல்லா வழி போகணும். நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா நமக்கு ஆசீர்வாதம். முதல்ல தான் அந்த முருகர் இருக்கும்போது சீட்டு போட்டு வச்சார். காற்றுல முறிச்சிக்கிச்சு. அது எடுத்து மணர் ஒன்றுமே பண்ணல. நான் 6-8 காலம் எடுத்து அறுத்தறிஞ்சு ஏற்றுங்க.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நல்லோர் நினைத்த நண்பர்கள். அவ்வளோதான், குட்டி நெருப்பு பிடிச்சா போதும், கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை. போதும், பிடிச்சிக்கிச்சு அவ்வளோதான். விடுங்க, அவ்வளோதானா? அவ்வளோதான். குச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். அது பார்த்தீங்கன்னா உள்ள புகை வருதா? அவ்வளோதான். யாகம் நடைபெறுகிறது. 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். நல்லோர் நினைத்த நண்பர்கள் அருள்மிகு கைலாசநாதர் திரு நீலகண்ட நாயனார் என்கிற கைலாசநாதர் அம்பாள் இருக்காங்க. இங்கே வந்து இங்கே என்ன வருது? அது ஈசூருங்க. இதில் இங்கே என்ன வருது? அம்பாள் இது பொருள் ஆயுதங்கள்லாம் வைக்கிறது. ஓ சரி. இங்கே வந்து நல்லோர் நினைத்த நலம்பெறுக 250 வரை மூலிகை பொடி கைலாசநாதர் திரு நீலகண்ட நாயனார் என்கிற கைலாசநாதர் அம்பாள். அது வந்து ஈசூர் ஊர். இதெல்லாம் வந்து நீலமங்கலம் நந்தியம் பெருமான். பக்கத்தில் இன்னாண்ட ஒரு குளம், அண்ணாண்ட ஒரு குளம், இது ஒரு குளம், 3 குளங்களுக்கு நடுவில் அமைஞ்சிருக்குது. இந்த ஒரு பக்கம் ஒரு குளம், இந்த பக்கம் குளம், இந்த பக்கம் பஸ்ஸு போகிறது ஹைவேஸ் ரோடு, செங்கல்பட்டு ரோடு. பஸ்ஸு செங்கல்பட்டுக்கு போகிற பஸ் அது போகுது. செங்கல்பட்டு போய் மைசூர் வழியாக போய் திருக்கழுக்குன்றத்துலேருந்து வருதா? செங்கல்பட்டுலேருந்து வர பஸ்ஸு எங்கே போகுது? அது செங்கல்பட்டுக்கு போதா? செங்கல்பட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். சென்னையில் செங்கல்பட்டு பக்கத்தில் திருக்கழுக்குன்றம் இருக்குது. அங்கே வந்து அருள்மிகு சுப்பையா சித்தர்னு ஒரு சித்தர் ஜீவ சமாதி இருக்குது. செங்கல்பட்டு பேருந்து நிலையம் மெயின் ரோட்லேயே இருக்குது. அங்கே அவர் செங்கல்பட்டு மலைன்றது வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான ஒரு மலை. அந்த மலையில் ஒரு குகையில் சுப்பையா சித்தர்ன்றவர் திருநெல்வேலியில் வந்து வள்ளலார் வழியில் இருந்து தவம் செஞ்சவர். அவருடைய ஜீவ சமாதியில் அவருடைய அருள் பெற்று சாமி வந்து ஒரு பாட்டு இயற்றி இருக்காங்க. ஆளை பார்த்தா பாட்டு எழுதுகிற மாதிரியே தெரியாதுல்ல. ஆனால் அவர் பாட்டை கேட்கலாமா? ஐயா பாடுங்க. பண்டாரமானவனே பழனிமலை சென்றவனே, கண்டால் மணி அடிக்கும் கோவிலிலே, கண்ட ஜனம் கரம்பு வைப்பார் வாசலிலே, கழுகான் பெரிய மலை திருக்கழுகான் கொன்றமலை, கொன்றத்தில் நாம் வந்தவனே குமரேசா, இந்த கோடி ஜனம் கையெடுக்கும் திருவாசார், அந்நீரா வெந்நீரான் அதை எடுத்து இட்டால் வினத்தீர்க்கும் பன்னீரான் ஈசா. மகிழ்ச்சி. மிக அருமை. நன்றி. உங்களுடைய அருமையான இசைப்பாடலுக்கு நன்றி. வரகவின்னு சொல்லுவாங்க, அதாவது நினச்சா பாடுறது. அது வந்து இலக்கணம் இலக்கியம்லாம் கடந்தது, ஆள் மனசுலேருந்து அவங்களுடைய அருளால் வரக்கூடியது. அந்த மாதிரி தான் ஐயா நமக்கு அருள் இருக்காங்க. அவருக்கு நன்றி. நல்ல இப்போ இது வந்து திருக்கழுக்குன்றம் எங்கேயோ இருக்குது, இந்த பக்கம் இருக்குது, 18 கிலோமீட்டர். ஆமாம், 12 கிலோமீட்டர். நாம் வந்து இந்த மலையிலேருந்து அந்த சித்தரை நினைக்கிறதுக்கு அவர் அருள் செஞ்சுருக்காரு. நன்றி. நல்லோர் நினைத்த நலம் பிறகு நல்லோர் நினைத்த பிறகு இனெல்லாம் நன்மை. ஒரு அற்புதமான ஒரு திருத்தலத்துக்கு வந்திருக்கோம். சித்தர்கள் தவம் செய்த இடம், எல்லாக்கூடி சித்தர்கள் அருள் பாலிக்கும் இடம். 18 சித்தர்களும் ஒரே மலை மேலே நமக்கு அருள் செய்கிற இடம் இதுதான் நினைக்கிறேன். அனைவரும் வருக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. ஒரு நாள் நல்லோ அம்மனுக்கு பொருள் வைக்கிறது தான் ஐயா. மயில், முருகர் மயில் வராங்க. அங்கே முருகரை வைக்க போகிறாங்க. அந்த இடம் மயில். சரி. மயில் வச்சு இங்கே முருகரும் வேலும் மயிலுமா அங்கே சேவை செய்யக்கூடிய இடம். நன்றி. 250 வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம். நல்லோர் நினைத்து நலம் பெறுக. அன்புடன் அழைப்பது ஆலய நிர்வாகிகள் தவத்திரு குருஜி ஜே பூபாலன் சித்தர் அடியான் அவர்கள். அலைபேசி எண் 9444613448 944461348 944461348 9566219548 9566219548 99403 44531 9940344531. நல்லோர் நினைத்த நலம்பெறுக. இனியெல்லாம் நன்மையே. தொடர்புகள் குருஜி ஜே பூபாலன் சித்தரடியான் அவர்கள். சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை
Siddhar's blessings, live prayers for you. Yogadandam Pon Parthasarathi, daily night 9 p.m. IST, Vadabani, Chennai. In universe, Siddhar Secrets, 9382689894. இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். 250 அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி. சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின். சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஓமதிரவிய ஹெர்பல்ஸ் பவுடர். நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில். அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை. உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும். திருமணம் கைகூடும். குழந்தை பேறு கிட்டும். கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும். 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும். சர்வகாரியமும் சித்தியாகும். சகல சௌபாக்கிய ஓமதிரவிய ஹெர்பல்ஸ் பவுடர். இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும். வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண் திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689894 9382689894. இது 1 கிலோ